வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம வந்து ஏற்ற இறக்கங்கள் கடந்த வாரத்தில் வந்து இந்த நடந்த பங்குகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது வந்து கேள்வி பதில்கள் இந்த லாங்காக போனதுனால அந்த வீடியோவில் வந்து பார்க்க முடியல. ஸோ இதை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருவோம். கடந்த வாரத்தில் வந்து நம்ம கெய்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இண்டிகோ பெயிண்ட்ஸ் கடந்த வாரத்தில் வந்து 29% ஏறி இருக்குது. அதேமாதிரி பியூர் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து ஒரு 24% ஏறி இருக்குது. டேட்டா பேண்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் துறை அந்த பங்கு ஒரு 19% ஏறி இருக்குது. முத்தூட் ஃபினான்ஸ் கோல்டு விலையெல்லாம் கண்டினியூஸாக ஏற்றம் அது வந்து அவங்க இது கோல்டு வந்து இது பண்ணுறதுனால வந்து 15% வந்து அவங்களுக்கு அந்த நிறுவன பங்கு 3230 3726 வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 15% ஏற்றம். வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா 13%, ஈத்தர் இண்டஸ்ட்ரீஸ் அது மாதிரி 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதேமாதிரி பாரஸ் டிஃபென்ஸ் இதுவும் டிஃபென்ஸ் ரைஸ் அந்த பங்கு 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஏ இன்ஜினியரிங் பார்த்தோம் 13% ஏற்றம். கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின் 13% ஏற்றம். இப்கா லேப்ரேஸ் அது மாதிரி 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர் 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. கேஆர்பி லிமிடெட் 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. நேஷனல் அலுமினி 11% ஏற்றம் கொடுத்துருக்கு. லேட்டன் வியூ அனாலிட்டிக்ஸ் 11% ஏற்றம் கொடுத்துருக்கு. சிர்மா அஜி டெக்னாலஜி 11% ஏற்றம் கொடுத்துருக்கு. பாரத் டைனாமிக்ஸ் 11% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஈசாப் லிமிடெட் ஒரு 11% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. கார்வர் ஐட்டப் ஃபிலிம் ஒரு 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. யுரேக்கா ஃபோர்ஸ் ஒரு 9-10% ஏற்றம் கொடுத்துருக்கு. சஃபாரி இண்டஸ்ட்ரி 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. பிஜி எலக்ட்ரிகல்ஸ் ஒரு 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. அரவிந்த ஃபார்மா ஒரு 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் 9.5% ஏற்றம் கொடுத்துருக்கு. கோகுல் தாஸ் எக்ஸ்போர்ட் அதே மாதிரி கிட்டத்தட்ட 9% ஏற்றம் கொடுத்துருக்கு. போஜர் பெயிண்ட்ஸ் அதே மாதிரி 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆவாஸ் ஃபினான்ஷியல் 8% ஏற்றம், எம்டாக் டெக்னாலஜிஸ் 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. பயோகான் அதே மாதிரி ஒரு 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜோதி சிஎன்சி பார்த்தோம் 7% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜாகில் ப்ரீபெய்ட், கான்கர் பயோடெக், பல்ராம்பூர் சின்னி, அவந்தி ஃபீட்ஸ், ஸ்டார் ஹெல்த், அட்வான்ஸ் என்சைம், ஜிபி கெமிக்கல்ஸ், கோல்டம் இன்டர்நேஷனல், வெல்ஸ்பன் லிவிங், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல், ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க், அதானி எனர்ஜி சொல்யூஷன், சீக்வன்ஸ் சயின்டிஃபிக், ஒனோசா கன்சூமர், டொரன் ஃபார்மா, எஃப்எஸ்எல், யூனோமிண்டா, இண்டஸ்இன் பேங்க், எஸ்பிஎல் இன்ஜினியரிங், கார்ட்ரேட், ஸோ அதானி என்டர்பிரைஸ் இந்த நிறுவன பங்குகள்லாம் வந்து ஈட்டம் கொடுத்துருக்கு. இதை வந்து நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் வந்து குறிப்பிட்ட சில பங்குகள்லாம் வந்து செக்டார் துறை பங்குகள்லாம் ஒரு 5-6 துறை பங்குகள் வந்து ஈட்டம் கொடுத்துருக்கு கவனிக்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு செக்டார் கிட்டத்தட்ட 2-3 செக்டார் வந்து ஒரு ஈட்டத்துக்குள்ள வந்திருக்க மாதிரி இருக்குது. ஒன்று டிஃபென்ஸ் துறை, அதுக்கடுத்து டெக்ஸ்டைல் துறை சார்ந்த பங்குகள் ஒரு ஏற்றத்தில் இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் வந்து இஎம்எஸ் துறை சார்ந்த பங்குகள் ஏற்றத்தில் இருக்க மாதிரி தெரியுது. முக்கியமாக வந்து டிஃபென்ஸ் துறை சார்ந்த பங்குகள்லாம் ஏற்றத்தில் இருக்க மாதிரி தெரியுது. கவனிச்சுக்கோங்க என்னென்ன பங்குகள் இருக்குது அப்படின்றது இந்த லிஸ்ட்டில். ஸோ ஏன் ஏற்றத்தில் இருக்குன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. அந்த ஏற்றத்தில் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அது இது வந்து ஒரு ஹிண்ட்டு. எந்தெந்த பங்குகள் என்ன நிறைய இருக்குது அப்படின்றத நான் படித்த லிஸ்ட்டில் இருக்கும், பார்த்து பொறுத்து பண்ணிக்கணும். அதே மாதிரி கிரீடெக்ஸ் கார்பரேட் சர்வீசஸ் அப்படின்னா 50% ஏறி இருக்குது. அது யாத்ரா ஆன்லைன் அதே மாதிரி 30% ஏறி இருக்குது. ஆனந்த பிரதேஷ் பார்த்தோம் அப்படின்னா 28% ஏறி இருக்குது. ஸ்டார்லைன் இபிஎஸ் என்டர்பிரைசஸ் 26% ஏறி இருக்குது. பிளஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா 25% ஏறி இருக்குது. ஸ்ரீ அதிகாரி பிரதர்ஸ் 25% ஏறி இருக்குது. வீனஸ் ரெமிடஸ் 25% ஏறி இருக்குது. அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட் 23% ஏறி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற நிறுவனம். இதில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நான் போன லிஸ்ட்டில் படித்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்ஸ்பன் லிவிங், அப்புறம் வந்து இன்னொரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா கூகுள் தாக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஏற்றுமதியில் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற நிறுவனங்கள். ஸோ இதெல்லாம் இந்த நிறுவனங்கள் எல்லாம் திடீர்னு ஏற்றம் கொடுக்க ஆரம்பித்த காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா வந்து நமக்கு வந்து சாதகமான ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படின்றதுனால இந்த பங்குகள் ஆல்ரெடி ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் நம்மளை வந்து நியூஸ் வரதுக்கு முன்னாடியே ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா எப்பயுமே வந்து இந்த ஹிண்ட்டு வந்து முதலே வந்து யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி அது இதுதான் கணக்கு. ஸோ அதனால் வந்து முன்னாடி வந்து ஏற்றம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அது நியூஸ் வந்து பின்னாடி வரும். அது நியூஸ் வரும்போது அந்த பங்குகள் ஏற்றத்தோட அங்கே இறங்க ஆரம்பிச்சிடும். முக்கியமான விஷயம் அதுதான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜி பவர் இண்டியா 20% இருக்குது. கியூபிட் பார்த்தீங்கன்னா 20% ஏறி இருக்குது. ப்ரூசியேஷன் 19% ஏறி இருக்குது. லூமஸ் ஆட்டோடெக் 18% ஏறி இருக்குது. யூனிவர்சல் கேபிள்ஸ் 18% ஏறி இருக்குது. அதே மாதிரி பொரோனா வியூஸ் 17%, ஜாம்னா ஆட்டோ 16% ஏறி இருக்குது. இதில் வந்து இந்த ஆட்டோ சார்ந்த பங்குகள் நிறையா இருக்குது. விதி ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி ஃபுட்டு ஸோ 16% இருக்குது. விந்தியா டெலிலிங்க், ஜுவாரி ஆக்ரோ, ஸ்பந்தனா ஃபுட் ஸ்கூட்டி, சிஎஸ்எல் ஃபினான்ஸ், ஜெட் ஃப்ரைட், ஜெயின் ரிசோர்ஸ், இந்தியன் மெட்டல் அண்ட் ஃபெரோஸ் அப்படின்னு ஏறி இருக்குது. ரூபிகான் ரிசர்ச், கேஎம்சி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், என்ஆர்பி இண்டஸ்ட்ரியல் பியர், விக்ரான் இன்ஜினியரிங் 13% இருக்குது. கூகுள் ஆக்ரோசஸ் 12% இருக்குது. தைரோக்கர் 12% இருக்குது. சாரா கமர்ஷியல் 12% இருக்குது. இண்டோடெக் டிரான்ஸ்ஃபார்ம் 12% ஏறி இருக்குது. கிருஷ்ணா
கிருஷ்ணா டைனாஸ்டிக் ஒரு 11% ஏறி இருக்குது, 8 மாதிரி ரேட்டத்தில் இருக்குது. எஸ்எம்எஸ் டைப்ஸ், விவேட் கான்ட்ராக்டர்ஸ், மகாலட்சுமி, காந்தா ரயில் ரிஃபைனரி, டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ், யாஷோ இண்டஸ்ட்ரீஸ், ஜுவாரி இண்டஸ்ட்ரீஸ், அதர் மெடிக்கேர், ஸோ ராகவ் ப்ரொடக்டிவிட்டி, எஸ்விபி குளோபல், ஸ்ரீஜி ஷிப்பிங் கார்பரேஷன், வைஸ்வானி, டைமண்ட்ஸ் கெமிக்கல், பயோஎனர்ஜி, அஷபுராமின், டிசிஎம் லிமிடெட், ஆக்டிவ் க்ளோத்திங், பனாமா பெட்ரோசியம் கெமிக்கல், பவானா இண்டஸ்ட்ரீஸ், ரவீந்திரா எனர்ஜி, சந்தூர் மேங்கன். ஸோ இந்த பங்குகளில் பாண்டி ஆக்சைட், கார்மெண்ட், பந்த்ரா லைஃப், இந்தியன் ஹியூம் பைப்ஸ். ஸோ இந்த நிறுவன பங்குகள்லாம் கிட்டத்தட்ட ஒன்றரை எலக்ட்ரிக்கல்ஸ், இதெல்லாம் வந்து முக்கா ப்ரொடக்ஷன், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 25-30% ஏறிய பங்குகள், ஏற்றம் கொடுத்த பங்குகள். ஸோ இதை மட்டும் பார்த்தா போதுமா? இறக்கம் கண்ட பங்கு பார்க்கணும் இல்லையா? கடந்த வாரத்தில் வந்து பெரிய அளவில் இறக்கம் கண்ட பங்குகள் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிவைஸ் கிட்டத்தட்ட ஒரு 19% இறக்கம் கண்ட பங்குகள். அதேமாதிரி ஆர்டி ஃபார்மாவில் 18% இறக்கம் கண்ட பங்குகள், நியூஜன் கெமிக்கல் 16% இறக்கம் கண்ட பங்குகள், கணேஷா எக்கோஸ்பியர் ஒரு 16% இறக்கம் கண்ட பங்குகள், கோஃபிஷியன் இந்தியா 14%, கோகான்ஸ் லைஃப் சயின்ஸ் 13%, பாலாஜி மில்ஸ் 12%, இந்திரபிரசா மெடிக்கல்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 12%, ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் 12%, இபிகிரி லிமிடெட் 8%, ஓரியன் சிமெண்ட், சாஃபியர் ஃபுட்ஸ், எலக்ட்ரோசில், பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ், சூரிய ரோஷினி, கிருஷ்ணா இன்ஸ்டியூட், சக்தி பம்ப், ஐஎஃப்எல் கேபிட்டல், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், ஷாரதா மோட்டர், ஸ்கேண்டல் எலக்ட்ரிக், ஷோபா, ஒலட்ரா கிரீன் டெக், வேர்பூல் ஆஃப் சி இன்ஃபோசிஸ்டம், கேபிஐ கிரீன், தேவியன் இன்டர்நேஷனல், கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட், சாம்கி ஹோட்டல்ஸ், செரா சானிட்டரி வேர், குளோபல் ஹெல்த், பாரதி ஃபாஸ்பாட், ரேமண்ட் லிமிடெட், ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாஸ் கார்பரேஷன், ஹெச்இஜி, எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் இந்தியா, தேர்மாக்ஸ், என்சிசி, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், எண்டூரன்ஸ் டெக்னாலஜி, கேப்ரியல் இந்தியா, யூகோ பேங்க், பிவிஆர் ஐநாக்ஸ், பிசி ஜுவல்லரி, குஜராத் மினரல் தேவ், ஜூபிட்டர் லைஃப் லைன், பெட்டர் ஃபுட்ஸ். இந்த நிறுவன பங்குகள்லாம் கிட்டத்தட்ட 15-20லேருந்து 10% வரைக்கும் இறக்காங்கண்ட பங்குகளாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து எல்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் 22%, எஸ்ஹெச் கேல்கர் கம்பெனி ஒரு 22%, கேபிட்டல் ட்ரஸ்ட்டு 20% இறக்காங்கண்ட பங்குவாக இருக்குது. இண்டோரா ரமா சிந்தட்டிக் 19% இறக்கம், இறையா லைஃப் ஸ்பேஸ் கிட்டத்தட்ட 19%, பௌஷக் லிமிடெட் 18%, பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் 18%, ஒன் லைஃப் கேபிட்டல் இண்டஸ்ட்ரி 12%, ஆஸ்டன் பேப்பர் போர்டு கிட்டத்தட்ட 18%, பேப்பர் மாஸ்டர் ட்ரஸ்ட் ஒரு 16%, ஹெச்எல்இ கிளாஸ் கோட் ஒரு 16%, ஹெச்பி ஸ்டாக் ஹோல்டிங் அதே மாதிரி 15%, சுந்தரம் கிளேட்டன் 15%, காமத் ஹோல்டர்ஸ், கேம்பிங் லைஃப், ஃபைன் சைஸ், குவாலிட்டி பவர் எலக்ட்ரிக்கல்ஸ், அதே மாதிரி ஃபேர்சன் ஆர்கானிக்ஸ், பக்கா, கிரிட்டி இண்டஸ்ட்ரீஸ், ஹரிஓம் பைப் இண்டஸ்ட்ரீஸ், டீமோ ப்ரொடக்ஷன், சீன் டெக், எம்என்பி இன்ஜினியரிங், ஆர்என்பி டெனிம்ஸ், ஸ்மார்ட் லிங்க் ஹோல்டிங், கமர்ஷியல் கேத்தன் இந்தியா, டிஜி மீடியா பிரிண்ட் லாஜிஸ்டிக், டபிள்யூபிஎல், ஓரியன் டெக்னாலஜிஸ், ரேசன். இதெல்லாம் பார்த்தா 10-14% இறக்கம் பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி பிக்காடிலி ஆகிற 11% இறக்கங்கிட்டு. அதே மாதிரி ப்ளூ கிளவுட் சாஃப்ட்வேர், தாசன் ப்ராடக்ட், ஜெம்ஆர் ரோமனோட்டிக்ஸ், கிறிஸ்டல் கிரேடட், ஷேஷா டெக்னாலஜி, அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ், அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ரெக்டிஃபயர்ஸ், யூனிவர்சல் மைண்ட் டெக், ஜீனோ சிகோ கேர் 10% இறங்கியிருக்கு, பெலோ கேஸ் எக்ஸ்பிரேஷன் 10% இறங்கியிருக்கு, எலக்ட்ரோதம் 10% இறங்கியிருக்கு, ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் 10% இருக்குது, காஸ்மோ ஃபோஸ்டர், கிரெடோ பிராண்ட்ஸ் மார்க்கெட்டிங், ஹிந்துஸ்தான் மீடியா வெஞ்சர், பஜாஜ் கன்சூமர், சீமா கன்ஸ்ட்ரக்ஷன், மிஃபின் கிரீன் ஃபினான்ஸ், கூப்ரான், ரேமண்ட் ரியாலிட்டி, 20 மைக்ரான்ஸ், எஸ்ஆர் ஷிப்பிங், ராய்ட் ஆல்ஷிட், அதே மாதிரி எவ்ரிடே இண்டஸ்ட்ரீஸ், அட்லாம் வால்ஸ், எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ், கோபால் ஸ்நாக்ஸ், ரத்னபூமி டெவலப்பர்ஸ், லேண்ட்மார்க் காஸ், பார்ஷோதன் டெவலப்பர்ஸ், எஸ்எம்எல் மகேந்திரா, டைனமிக் ப்ராடக்ட், பாரத் ரசாயன், கெம்க்ரூக்ஸ் என்டர்பிரைசஸ், கென்ரா ரூபகா, ஏஎம்சி, ஏஜி வெஞ்சர்ஸ், ஷாம் சென்சுரி, ஃபெரோ, ஆல்பபெட் டெக்கை, சிஜிஎஸ் இன்ஃபோடெக், ரோபோஸ் ஹோட்டல்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 8-10% இறக்க பங்குகளாக இருக்குது. ரமா ஃபாஸ்பேட்ஸ், மெகாஸ்டார் ஃபுட்ஸு, சாத்விக் கிரீன் எனர்ஜி, அதேமாதிரி ஜேஎஸ்எஸ் ஸ்பன் ட்ரக் ரீட்டைல், டிப் ஃபிலிம்ஸ், ஏடிஎஃப் ஃபுட்ஸு, ஆஃப்கான் இன்ஃப்ரா, ஒண்டர்லாக் ஹாலிடேஸ், பனாரியம்மன் ஸ்பின்னிங் மில்ஸ், ஃபிலடெக்ஸ் இந்தியா, புதும்ஜே பீப்பர், வர்தமான் பாலிடெக்ஸ், பெட்முதா இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி அரியன் சூப்பர் ஸ்ட்ரக்சர், டீப் இண்டஸ்ட்ரீஸ், அட்லஸ் சைக்கிள், டிஜிடைட் சொல்யூஷன்ஸ், போரோசில் சயின்டிஃபிக், நெஸ்கோ, டிசி, தார்க், குளோபல் வெக்ட்ராக் ஹெல்கா, மைக் எலக்ட்ரானிக்ஸ், தாம்பூர் பயோ ஆர்கானிக்ஸ், அபாத் சுகர், மங்கள் ஆட்டோமேட்டிக்ஸ். இது மாதிரி பங்குகள்லாம் கிட்டத்தட்ட வந்து 6-8% இறங்கிய பங்குகளாக இருக்குது. இல்லை காதிம் இந்தியா, நார்த்தன் ஸ்பிரிட்ஸு, சுந்தரம் பிரிங்க் லைனிங், சைலம் இண்டஸ்ட்ரி, இபேக் டியூரபிள்ஸ், ஃபிலடெக்ஸ் பேஷன், டிரான்ஸ் இண்டியா ரிலேஷன், லைகா லேப்ஸ், அதே மாதிரி ஸ்வியூக் டெலமெட்டிக், ராஜு இன்ஜினியர்ஸ், டாலின் டயர்ஸ், ஜோடியக் எனர்ஜி, அக்கும் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மா, கேரியர் பாயிண்ட் எஜுடெக், ரேவதி எக்யூப்மெண்ட், காந்தி ஸ்பெஷல், மெகாசாஃப்ட், சினிவிஸ்டா,
சாட்டியா இண்டஸ்ட்ரீஸ், ஹைடெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ், மூட்டெக் பேக்கேஜிங், ஏஎன்ஜி லைஃப் சயின்ஸ், டிரான்ஸ்ஃபர் லைட்டிங், காப்ரா எக்ஸ்டேஷன், என்ஜிஎல், பகாரியா இண்டஸ்ட்ரீஸ், விசாகா, கிராப்சர் அக்ரோ, ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், சிவாலிக் ரசாயன், பிபிஎல் லிமிடெட், ஆக்மி சோலார், யூபிக் பயோசன்ஸ், கேடிடிஎல், மாரதான் எக்ஸ்சேஞ்ச், கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து 5-8%. ஆர்க்லா இந்தியா, இந்த பங்குகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5-9% இறங்கிய பங்குகளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இறக்கம் கண்ட பங்குகள். ஸோ இந்த நான் இப்போ படித்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எந்தெந்த பங்குகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான பங்குகளாக தெரியுது அப்படின்றத பாருங்கள். இந்த இறக்கங்கண்ட பங்குகள்லாம் அடுத்த வாரம் சில பங்குகள் ஈட்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10%, 20% இறக்கங்கண்ட பங்குகள்லாம் இருக்குது. இதெல்லாம் அடுத்த வாரத்தில் இந்த பிகாடியில் ஆக்ரோலாம் பார்த்தீங்கன்னா இறங்கினாலும் உடனே ஏறக்கூடிய போல் அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த மாதிரி பங்குகள்லாம் நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னு இல்லை நிறைய நிறுவனங்கள் இறங்கியிருக்கு. இந்த எல்லா நிறுவனம் இறங்கின நிறுவனம் அடுத்த வாரம் ஏறும் அப்படின்றது கிடையாது. ஏற்றம் கொடுக்க நிறுவனம் எந்த நிறுவனம் முக்கியமான வந்து நமக்கு வந்து நல்ல நிறுவனங்களாக இருக்குது. அந்த நிறுவனம் அடுத்து இறங்கினாலும் இந்த வாரம் இறங்கினா அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து மேலே இறங்கக்கூடிய நிறுவனங்கள் சில இது இருக்க தான் செய்யுது. அது சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் எந்தெந்த நிறுவனம்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்ச நிறுவனங்கள் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் வாய்ப்புகள் இருந்தால் ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நிறுவன பங்குகளை நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்னென்னலாம் திருத்தலாம் அப்படின்னு அதையும் வந்து வரும் செக்ஷனில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வந்து கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். அதுக்கான பதில் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.